நாயன்மார்களுடைய பதிவுகள தொடர்ந்து நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது, "அறிவட்டாய நாயனார்" அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாயனாரினுடைய வாழ்க்கை வரலாறு தான் கதை வடிவில சுருக்கமாக நம்ம இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம். இந்த அறிவட்டாய நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சோழவள நாட்டுல இருக்கக்கூடிய கனமங்கலத்துல அவதாரம் எடுத்தவர். இவர் ஒரு அருமையான சிவபக்தராக வாழ்ந்து கொண்டு வருகிறார். அவருடைய மனைவியோடு சேர்ந்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதே தன்னுடைய கடமையாக செய்து வந்தவர். அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது இயற்கையாகவே பிறப்பிலிருந்தே இவருக்கு ஒரு ஆர்வம், பக்தி அப்படிங்கிறது ஏற்படுது. அதாவது நம்ம வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகள்ல ஒரு கடவுளினுடைய கருணை எப்பேற்பட்டது அப்படிங்கிறது தெரிந்த பிறகு வரக்கூடிய பக்தி அப்படிங்கிறது வேற. ஆனா இயற்கையிலேயே பிறப்பிலிருந்தே அவருக்கு எந்த ஜென்மத்தினுடைய ஜென்மாந்தர தொடர்பு அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த அறிவட்டாய நாயனாருக்கு பிறப்பிலிருந்தே இயற்கையாகவே சிவபெருமான் மீது அதீத காதல், பக்தி அப்படிங்கிறது இருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு பெரும் பேற்றை இவர் தொடர்ந்து செய்துகிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. அதாவது உணவு அப்படின்னா சாதாரணமான உணவு அல்லது ஏதோ ஒரு உணவு அப்படிங்கிறது இல்லாம செந்நெல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெல்லினால் ஆன அந்த அரிசியை தான் இவர் உணவாக படைத்து இறைவனுக்கு அங்க கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த செந்நெல் உணவு, அந்த செந்நெல் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு ஏற்றாற் போல இறைவனுக்கு செங்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீரையையும் சமைத்து மாவடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அருமையான உணவை தான் தினசரி இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை, அப்பேற்பட்ட பேரை இறைவனுக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த பெருமானுக்கு நல்ல ஒரு உணவாக நம்ம படைக்கணும். இந்த செங்கீரை அப்படின்னு சொல்லக்கூடியது உடலுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இதை சிவபெருமானுக்கு நம்ம படைக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் அது போய் சேரும் இறைவன் மூலமாக. அப்படிங்கிறதுனால தான் இதை நான் கடவுளுக்கு படைக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக எல்லார்கிட்டையுமே சொல்லி தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துவார். அப்பேற்பட்ட ஒரு பக்தியை உடையவர். தினசரி இதே மாதிரி ஒரு வழக்கத்தை அவர் செய்துட்டு வராரு. இறைவன் அவருக்கு வறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதத்தினை கொடுக்கிறார். இப்படி ஒரு சூழல்ல கூட தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஒவ்வொன்றா இழந்து இறைவனுக்கு தொண்டு செய்து, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து, இறைவனுக்கு கைகரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த சொத்து போயிடுச்சே அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் இல்லை. 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளியாக வாழ்ந்தும் கூட அந்த சொத்தை எல்லாம் இழந்த பிறகு கூட வேறு ஒருவரிடம் போய் கை கட்டி கூலி வேலை பார்த்து இறைவனுக்கு அந்த உணவளிக்கக்கூடிய கைகரியத்தை தொடர்ந்து செய்துட்டு வந்தார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல. இன்னைக்கு வேலை ஏதாவது கிடைச்சா மட்டும்தான் இறைவனுக்கு உணவு படைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. பசியில கூட இறைவனுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிற அந்த கைகரியத்தை செய்யக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்திருக்கு. அவரு எப்பொழுதுமே தொடர்ந்து வேலை பார்க்கக்கூடிய அந்த இடத்துல அன்னைக்கு வேலை அப்படிங்கிறது இல்லை. பார்க்குறாரு, சுத்தி சுத்தி வேலை தேடுறாரு. அங்க அறுப்பு வேலை அப்படிங்கிறது ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இவராகவே முற்பட்டு அந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு அந்த வேலையை பார்த்து அதுல வரக்கூடிய அந்த நெல்மணிகள், அதாவது அந்த காலத்துல எல்லாம் வேலை செஞ்சோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே காசாக பணமாக கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பண்டமாற்று முறை அப்படிங்கிறது அதிகமாக இருந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால வேலை பார்த்து அங்க மணிகள், அதாவது நெல்மணிகள் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அந்த வாங்கிட்டு வரக்கூடிய அந்த நெல்மணியில் இறைவனுக்கு உணவு படைக்கிறதுக்காக அந்த வேலைக்கு போகிறாரு. அந்த வேலையை பார்த்து முடித்து அங்கே வரக்கூடிய அந்த கூலியாக வரக்கூடிய அந்த செந்நெல்லை வாங்கிட்டு இறைவனுக்கு உணவு சமைச்சு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க மனைவி கிட்ட சொல்லி கீரைகளை எல்லாம் தயார் செய்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து சமைச்சிட்டு இறைவனுக்காக அந்த சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வழியில 2 பேருக்குமே பசி மயக்கம். இந்த அறிவட்ட நாயனாருக்கு பசி மயக்கம் தாழாது அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்துல தெரியாம விழுந்துடுறாரு. விழுந்ததும் இவரை பிடிக்கிறதுக்காக மனைவி போய் அவங்களும் விழுந்துடுறாங்க. 2 பேராலையுமே சேர்ந்து இறைவனுக்கு அந்த எடுத்துட்டு போன அந்த உணவை காப்பாற்ற முடியல. அந்த உணவு தவறி கீழே விழுந்துருது. உடனே இவ்வளவு கஷ்டப்பட்டு இறைவனுக்கு இந்த உணவை தயார் செய்தோமே, இன்னைக்கு இறைவனுக்கு இதற்கு மேலே எப்படி உணவு படைக்க முடியும்? இந்த கைகரியத்தை என்னால் தொடர்ந்து செய்ய முடியாமல் போயிடுச்சே, இந்த உயிர் இனிமே எதற்காக அப்படின்னு தன்னுடைய உயிரை இழக்க முற்பட்டார். இந்த வயலில் அறுப்பு வேலை பார்க்கும்போது ஒரு அரிவாள் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த அரிவாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுக்க முற்பட்டார். அப்பொழுதுதான் இந்த அறிவட்ட நாயனாருக்கு ஒரு அசரீரியாக இறைவன் தோன்றுகிறார். வான வீதியில அம்மையப்பராக ரிஷப வாகனத்துல இவருக்கு காட்சி கொடுக்கறாங்க. காட்சி கொடுத்து, அறிவட்ட நாயனாரே,
உமது பக்தி சொல்லற்கரியது. இப்பேற்பட்ட ஒரு பக்திய யாராலையுமே செய்ய முடியாது. ஒருவேளை உணவு தவறி கிழிந்தது அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய உயிரையும் மாய்க்க துணிந்துட்ட. உன்னுடைய பக்தியின் பெருமைகளை இந்த உலகம் அறியட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கூறி தன்னுடைய நாயன்மார் வரிசையிலேயே இவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். கீழே விழுந்த அந்த உணவு அப்படிங்கிறது எனையே வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. சிவபெருமான் சாப்பிட்ட சத்தம் கூட அங்க கேட்டது அப்படிங்கிறத சேக்கிழார் அழகாக சொல்றார். அவர் படைத்த அந்த மாவடுவினுடைய சத்தம் கூட கேட்டதாம். அப்பேற்பட்ட அந்த திருப்தியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இறைவன் அப்படி ஒரு திருவிளையாடலை அங்க புரிந்ததாக சொல்லப்படும். தொடர்ந்து நம்ம நாயன்மார்களுடைய பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்த்த பதிவு அப்படிங்கிறது அறிவட்ட நாயனாரினுடைய பதிவாக இருக்கக்கூடியது. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.